வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அழகான ஒரு ஸ்டோரி கதை தான் பார்க்க போறோம். என்ன கதை பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, சேனல் பிடிச்சிருந்தா சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு விவசாயி அவரோட நிலத்துல, சின்ன நிலத்துல வந்து அறுவடை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3 மாசமா விவசாயம் பண்ணி அறுவடை பண்றாரு. அறுவடை பண்ணிட்டு அத சந்தையில கொண்டு போய் விக்க போணுங்கையில, மாட்டு வண்டி வந்து மாடு கிடையாது. இவரு தள்ளிக்கிட்டே போறாரு. அந்த தள்ளுவண்டிய வந்து ரோட்ல வந்து கல்லும், மேடும் உள்ள இடத்துல வந்து தள்ளிட்டு போறாரு. அப்ப அந்த வண்டி வந்து கொஞ்சம் சரிஞ்சிருது. மேடுலேருந்து பள்ளத்துல வந்து சரிஞ்சிருது. அப்ப யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாருமே வந்து உதவி பண்ணல அவருக்கு. அதேமாரி கடவுள்ட்ட முட்டிக்கிட்டு, கடவுளே எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்களேன் அப்படிங்கையில, அப்ப வந்து அவரால முடியவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நம்மளே முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வண்டிய வந்து தள்ளுறாரு. ஈஸியா மேல வந்துருச்சு. சரிங்களா? ஈஸியா மேல வந்துருச்சு. ஆஹா! நம்ம இத யார்ட்டயுமே கேட்காம நம்ம முன்னக்கூட்டியே தள்ளியிருந்திருக்கலாமோ! அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் நெனச்சுட்டு திரும்பி பார்த்தா, அந்த பள்ளத்துல ஒரு வயசானவரு மேல வந்து அந்த வண்டிய வந்து தள்ளி விட்டுருக்காரு. அப்ப அந்த வயசானவர்ட்ட போய் இந்த விவசாயி சொல்றாரு, "ஆஹா! நீங்க தான் எனக்கு தள்ளி விட்டீங்களா? நான் கடவுள்ட்ட கூட உதவி கேட்டேன். கடவுள் வந்து உதவியே செய்யல." அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த பெரியவர் வந்து சொன்னாரு, "யாரு கடவுள் ஏன் உதவி செய்ய மாட்டேங்கிறாரு? நீ ஏன் இப்படி சொல்ற? வந்து கடவுள்லாம் உதவி செய்வாரு. நம்ம எதுவுமே பண்ணாம உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு, நம்ம கடவுள்ட்ட வந்து உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்கன்னு கேட்டா, எப்படி கடவுள் வந்து உதவி பண்ணுவாரு? ஒரு வேலைய வந்து நம்ம செய்யும்பொழுது முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா அந்த கடவுள் போற போக்குல வந்து கண்டிப்பா நம்ம போற போக்குல கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து உதவி செய்வாரு." அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. விவசாயி அப்பதான் யோசிக்காரு. இந்த பதிவு புடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி பண்ணாம இருக்கிற இடத்திலேயே இருந்து கடவுளே எனக்கு உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்கன்னா நம்ம கையில வந்து எதுவுமே இருக்காது. முயற்சி என்றுமே வெற்றி கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும். அடுத்து ஒரு சூப்பரான பதிவுல பார்க்கலாம். பாய் உறவுகளே!